நீ கேட்ட மாற்றத்தை வாய்ப்பாகவும் வரமாகவும் அள்ளித் தருவதற்கு இந்த வாராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ எதை நினைத்து வருந்துகிறாய்? உன் துரோகிகள் ஆடிவிட்டார்களே, அவர்கள் என்னை கண்கலங்க வைத்து விட்டார்களே, என் சுபகாரியத்தை தடுத்து விட்டார்களே, என் வெற்றியை பிடுங்கி விட்டார்களே என்றுதானே உன் மனம் தீராத கவலையோடு இருந்தாய். உன் அத்தனை கவலைக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் துரோகியின் வீட்டிலிருந்து உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனமென்னும் ஒன்றை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிலையாக இருந்து கொள். என் பிள்ளையே, உன் துரோகிகள் உன்னை ஏமாற்றி விட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்கான வெற்றிக்கான பயணத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே, கலங்காதே. நடப்பது நடப்பதாகவே இருக்கட்டும். வருகின்ற காலங்கள் உனதாகத்தான் இப்பொழுது மாறப்போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நீ துணிச்சலோடு இருந்து விட்டாலே போதும். காலங்கள் கழிந்து விட்டதோ என்று நீ கவலைப்படும் தருணத்திற்கெல்லாம் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். உன் துரோகிகள் இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ ஏன் அவர்கள் அருகில் செல்வதற்கு இப்படி துணிச்சல் படுகிறாய்? அவர்களை விட்டு விலகி உனக்கான வெற்றியை நான் தரத்தான் வந்திருக்கின்றேன். அவர்கள் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று தானே நினைத்தார்கள். மாறாக அவர்களின் வாழ்க்கையில் எந்நாட்டம் களை கட்டத்தான் போகிறது. உனக்கா சுபகாரியத்தை தடுத்து நிறுத்தினார்கள். இதோ அவர்கள் வீட்டிலும் நான் சுபகாரியம் அல்ல. எத்துணை விஷயங்கள் நடந்தாலும் அத்தனை விஷயத்தையும் தடைப்படுத்தி என் பிள்ளைக்கு யாருமே இல்லை என்று நினைத்தவர்கள் மத்தியில் உனக்கான ஒன்றை நான் உறுதியாக்கி அதை அவர்கள் வெற்றிக்கு பரிசாகத்தான் வழங்க வந்து இருக்கின்றேன். இனி எதை பற்றியும் கவலைப்படாது. உன்னை கஷ்டப்படுத்தியவரும் கவலைப்படுத்தியவரும் எந்த நிலையில்தான் இருக்கப் போகிறார் என்று உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கும் போது உன் துரோகிகளின் ஆட்டத்தை பற்றி நீ கலங்கி கொண்டிருக்காதே. அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது அவர்களிடமிருந்து விட்டு விலகி உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள். தைரியமான முடிவை நான் உன்னுள் இருந்து இயக்கி கொண்டு இருக்கும் போது ஏன் யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்கிறாய்? ஏன் வெற்றி கொள்கிறாய்? வெற்றி உனக்காகத்தான் இங்கு காத்திருக்கின்றது. நல்லதுதான் உனக்கு நடக்கும். யதார்த்தமான வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டால்தானே அடுத்த அடியில் எடுத்து வைப்பதற்கு உனக்கு வசதியாக இருக்கும். என் சூட்சம வார்த்தைகள் உனக்காகவே எழுதப்பட்டது. உனக்கு வெறும் ஆறுதல் வார்த்தைகளாகத்தான் இந்த தாயானவள் வந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். அதையும் தாண்டி உன் வாழ்க்கையாகவே நான் மாறிவிடுவதை நீ உணரத்தான் போகிறாய். என்னை நம்பியோருக்கு ஏமாற்றமே கிடையாது. என் தங்க பிள்ளையே, உன்னை வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த ஆசையை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த அன்னையானவள் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதின் காயங்களை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என் கட்டளையை விதித்திருக்கின்றேன். அம்மா, நான் கஷ்டப்படுவதும் காயப்படுவதும் தான் உன் கட்டளையோ, உன் அருளோ, உன் ஆசியோ என்று என்னிடம் பல்வேறு சந்தேகங்களை கேட்கின்றாய். என் தங்க பிள்ளையே, கடலில் உள்ள அலைகள் எல்லாம் நீ பெரிதா நான் பெரிதா என்று என்னிடம் போட்டி போட்டால் அதற்கு நான் என்ன பதிலை கொடுக்க முடியும்? இறுதியில் நான் தான் பெரிது என்று அது அமைதி கொள்கிறது அல்லவா? அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. பிரச்சனை பெரிதா, நான் உனக்கு பெரிதா என்று கேள்விகளை கேட்டால் நீ எதை எப்படி சமாளிப்பது என்றே தெரியாமல் திக்கற்று திசையற்று நின்று கொண்டிருக்கின்றாய். நான் எப்பொழுதுமே என் தாயின் உதவியோடு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதை அடக்கி வைக்கப் போகிறேன் என்பதில் நீ உறுதியாக நம்பிக்கொண்டால் மட்டும்தானே, உன் நம்பிக்கை வீணாகாமல் இருந்தால் மட்டும்தானே
நான் உன்னுள் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அதையெல்லாம் விட்டு நீயோ சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் யாருமே என்னிடம் இல்லை என்பதை தாண்டி என்னிடம் என் தாயும் இல்லை, என் வராகி அன்னையும் இல்லை. இனி நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன்? அவள் ஒரு விஷயத்தை கூட என் கனவில் வந்து சொல்லவே இல்லையே என்று நீ சிந்திக்கிறாய். உன் கனவில் வந்தால்தான் நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று அர்த்தமாம். நான் உனக்காக வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் உனக்கான இறுதி பணியில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி தங்கமே அதற்கான விஷயத்தை உடனடியாக வந்து சொல்ல முடியும்? இதோ அலசி ஆராய்ந்து என் ஆராய்வு பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு தேவையற்றதை நான் பகுத்தாய்வு செய்து விட்டேன். இதோ நீ நேசித்தவரை காணவில்லையே, இன்னும் வந்து சேரவில்லையே என்று சிந்திக்கிறாய். அந்த சிந்திப்பதற்கான காரணத்தை நான் உனக்கு புரிய வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். அதற்காக சிந்தித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை களம் மாறிவிடுமா என? இல்லை என் தங்கமே, மாறாக முடங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய். அவர்களது நினைவலைகளை மட்டுமே உன் மனதில் ஏற்றி கொண்டால் உன் வாழ்க்கை அங்கு நலமாக இருந்து விடுமா என? மாறாக உன் வாழ்க்கையை நீனே தொலைத்து விடாதே என்றுதான் சொல்கிறேன். விட்டு போனவர்களையும் விலகிச் சென்றவர்களையும் நீ ஏன் அங்கு மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றாய்? நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே, அவர் உனக்காக படைக்கப்பட்டவர் என்பதனால் மட்டும்தான் நான் உன்னிடத்தில் இருப்பதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன் என்று. அந்த அனுமதியை நான் எப்படி தங்கமே நானாகவே எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்கின்றாய்? ஒரு பொழுதும் அதற்கு நான் இடம் கொடுக்கவே போவதே கிடையாது. இனி எந்த வாழ்க்கை நீ பெற்றால் சந்தோஷம் கொள்வாயோ அந்த வாழ்க்கைக்கான மனப்பக்குவத்தை தருவதற்குத்தான் உன்னை அங்கு ஒவ்வொரு நிமிடமும் செதுக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த நிமிடம் மாறாதா, அடுத்த நிமிடம் மாறாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, இதோ என் பார்வை முழுவதும் உன் வாழ்க்கையில் பட்டு விட்டது. இனி வெளிச்சத்தை தேடி நீ போக வேண்டாம். யார் ஒருவர் அங்கு இருட்டிலே இருந்து கொண்டு சிறு வெளிச்சம் தெரிந்தால் எவ்வளவு பரவசப்படுவார்களோ அதே பிரகாசத்தையும் அதே மகிழ்ச்சியும் நான் உனக்கான உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம் என் தங்க பிள்ளையே. உன் மனதில் உள்ள அழுத்தங்களையும் உன் மனதில் உள்ள காயங்களையும் நான் புரியாமல் இல்லை. ஆனால் அதை அப்படியே நீ வைத்து கொண்டு தானே இருக்கின்றாய் தாயே. அதற்கான தீர்வு என்னிடம் நீ சொல்லவே இல்லையே. நான் எதை நோக்கி பயணிப்பது, எதை விடுவது, எதை செயல்படுத்துவது என்று தெரியாமல் அல்லவா தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளும் என் செல்ல தங்கமே. உனக்கான வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்வது நானாக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு வேளையிலும் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருப்பது இந்த தாய் என்பதை நீ உணர்ந்து கொள். உன் வெற்றிக்கான இந்த பயணத்தில் தடைகள், சூழ்ச்சி வலைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை தடுக்கிவிடும் சூழ்நிலையில் கூட நீ இருந்து கொண்டு இருந்தாலும் உன்னை தாங்கி பிடிப்பது இந்த வராகி தாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். எல்லா விஷயத்தையும் கடந்து வந்த பிறகு இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்காதே. இத்தனை துன்பங்களை கடந்து வந்த பிறகு ஏன் உன் வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? வா, வந்துவிடு என் தங்க பிள்ளையே. உன் வெற்றியை நான் மகிழ்வாக தர காத்திருக்கும் பொழுது, உன் சந்தோஷத்தை நிலையான மகிழ்ச்சியோடு நான் காத்து கொண்டு இருக்கும் பொழுது, நீ நினைத்ததை அடைவதற்கான தருணத்தை உன் வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது எதை எதிர்கொள்ள வேண்டுமோ அதை எதிர்கொள்வதற்கான வெளிச்சத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். எல்லா நோக்கமும் ஒன்று போல் நிறைவேறும் தருணத்தை நீ உணர்ந்து கொண்டு ஆச்சரியப்படத்தான் போகிறாய். இதனால் வரை காத்திருந்து என்ன பலனை கண்டு விட்டேன் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? இதோ அதற்கான பலனை மட்டுமல்ல, நீ கேட்ட வெகுமதியோடு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட இன்ப அதிர்ச்சியோடு தருவதற்கு உன் வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் நினைத்தபடியே நடப்பதற்கு
வளர்ப்பதற்கான என் அருளையும் ஆசியும் நான் வழங்குவதற்கு வந்துவிட்டேன். நீ என் செல்ல பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே என் செல்ல பிள்ளைகள் தானே. அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்க வந்துவிட்டேன். என் தங்கமே, நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே. அத்தனை வழிகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை வளமாகவும் செழுமையாகவும் வாழ்வதற்கான மிக பெரும் மாற்றத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. நடப்பது யாவையும் பார்த்து இனி பதற்றமும் அடைய வேண்டாம், பயமும் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உன்னை வழி நடத்துவது இந்த வராகி தாயாக இருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன்னை நான் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். வெற்றி என்பது பலரும் தீர்மானித்த ஒன்றாக உன் கையில் வந்து சேரக்கூடாது என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இந்த வாராகி உனக்கு வெற்றியை தான் தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.